காலையில் சாப்பிட சமையல் ரூமுக்கு போய் பார்க்குறப்ப தான் சாப்பாடு, குழம்பு, தயிர் எல்லாம் வச்சுருந்தாங்க. கூடவே நைட்டு வச்ச சாப்பாடு, பழைய சாப்பாடு இருந்தது. அதை கீழே எடுத்து ஊற்றுறத விட, நம்ம தான் வீட்டில் பறவைகள், வான்கோழி, முயல், வாத்தெல்லாம் வளர்த்துறோமா, அதுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு போனேன். நான் கதவு ஓரம் பார்த்து எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்ததுங்க. சரின்ட்டு எப்பவுமே ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். இந்த மாதிரி வீட்டில் மிச்சம் மீதி எதாவது இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தில் ஊற்றுவோம். ஊற்றுறதுக்குள்ளே வான்கோழிங்க, சேவல், வாத்தெல்லாம் என் பக்கத்தில் அப்படியே வந்துருச்சு. கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிடுங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பறவைகள் நம்ம வளர்த்துறப்ப நம்ம கூட பக்கத்துலேயே க்ளோஸில் நின்று சாப்பிட்றப்ப நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் இந்த வான்கோழிங்கெல்லாம் கையில் சாப்பாடு, பழைய சாப்பாடு எடுத்தோன்னா கொத்தி கொத்தி சாப்பிடும் பாருங்கள். அது கொத்தி சாப்பிட்றதுக்கு கையில் லேசாக வலி இருந்தால் கூட அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். இந்த மாதிரி ஒரு பறவைகள் நம்ம கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் சரின்னு சொல்லிட்டு இந்த முயலெல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு வான்கோழிலாம் அங்கங்கே சாப்பிட்ட குசியில், மகிழ்ச்சியில் அங்கேயும் ஓடிட்டு இருந்ததுங்க. சரி, கொஞ்சம் நேரம் இந்த பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது சாப்பிட்ற அழகெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்க்குறது, அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு, அதுவும் இந்த வான்கோழிங்க இந்த சாப்பாட்டை கொத்தி கொத்தி சாப்பிட்றது அவ்வளோ அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.